பேங்க்ல நிறைய இஷ்யூஸ் நடந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதுல இருந்து ஒரு கேஸ் அப்டேட் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மும்பைல இருக்க எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் EOW அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க ஏற்கனவே இருந்த அந்த சிஓவா ஏற்கனவே இருந்த சுமந்த் கத்பாலியாவை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து விசாரணை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து விசாரணையில நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மும்பை போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸ் சிஎஃப்ஓவையும் எக்ஸ் டெபுட்டி சிஓவையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை வந்து பண்ணியிருந்தாங்க. கூடவே சேர்ந்து ஒரு 6ல இருந்து 7 ஆபீசஸ் உள்ள இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஆபீசஸ் எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னா, இங்க எக்ஸ்இஓவா இருந்த சுமந்த் கத்பாலியா கிட்ட இருந்துமே அந்த நியூஸஸ் வந்து கேதர் பண்ணிருக்காங்க, என்னதான் உள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே இண்டஸ்இண்ட் பேங்க்ல நடந்த நியூஸஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதை பத்தின அவங்க கிட்ட கேதர் பண்ணிருக்காங்க. ஸோ கிளியர் கட்டான அவுட்புட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து செபி சைட்ல இருந்து வந்து சொல்றாங்க. ஸோ இங்க இந்த மும்பை போலீஸோட இந்த விசாரணை வந்து இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விசாரணைக்கு தேவை அப்படின்னா இவங்களை வந்து திரும்ப கூப்பிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நடந்த அந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்சிக்கு யார் தான் வந்து காரணம் அப்படின்றத கிளியரா வந்து இங்க செபி வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க மும்பை போலீஸ் கிட்ட இருந்து. ஏன் அப்படின்னா 15 மாசத்துக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்டிங் டிஸ்பரன்சி வந்து இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல, இண்டஸ்இண்ட் மேனேஜ்மெண்ட் சைட்ல 15 மாசத்துக்கு முன்னாடியே இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஏன் வந்து நீங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து சொல்லல, ஏன் வந்து அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து எழுது. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னாலதான் இந்த ஒரு விசாரணை வந்து ரொம்ப தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னமும் இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஏற்கனவே நடந்த இஷ்யூஸ்க்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேர் கம்பெனியும் இங்க டிசிஎஸ் கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று வைக்கிறாங்க. டிசிஎஸ் கம்பெனி இவங்களுக்கு வந்து ஒரு டீலிங் ஒன்று தராங்க, நியூஜென் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். நியூஜென் சாஃப்ட்வேரோட யூகே ஆமும் டிசிஎஸோட பெல்ஜியம் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்றாங்க. ஸோ இந்த டீலிங் வந்து ஒரு 38 கோடி ரூபாய்க்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு சின்ன டீலிங் தான், பட் ஆனா நியூஜென் சாஃப்ட்வேருக்கு இது வந்து பெரிய டீலிங்கா வந்து இருக்கும். இது வந்து 5 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த டீலிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல கிளவுட் அண்ட் தென் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சர்வீசஸ் இது 3 வந்து பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நியூஜென் சாஃப்ட்வேர்ன்றது ஏற்கனவே இங்க டிஜிட்டலா நிறைய பேரோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் மெயினா யூரோப்பியன் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிசிஎஸோட இந்த பார்ட்னர்ஷிப் வந்ததுக்கு அப்புறமா டிசிஎஸ் வந்து பெரிய கம்பெனியா இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்து நிறைய கஸ்டமர் பேஸ் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இங்க நியூஜென் சாஃப்ட்வேருக்கு ஒரு பெரிய பிளஸா வந்திருக்கு. டிசிஎஸும் இவங்களுக்கு வந்து டீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் 2024 இருந்து இந்த வருஷம் 2025 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்ப ஆல் டைம் ஹைல வந்து இருந்தது. செப்டம்பர் 2024 அப்ப ஆல் டைம் ஹைல வந்து இருந்தது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து போய் ரீச் பண்ணல. பட் ஆனா மார்க்கெட் வந்து ஃபால்ல தான் வந்து இருந்தது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து கீ ஃபேக்டரா வந்து அமைது. இந்த குளோபல் டென்ஷன்ஸ் அண்ட் தென் ட்ரம்போட டேரிஃப் அண்ட் தென் இங்க வார்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து கம்பைன் ஆயிருக்கு. பட் ஆனாலும் இங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி இப்போ 25,000 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. 21,000 22,000 பாயிண்ட்ல இருந்தது, இப்போ 25,000 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. இன்னும் ஆல் டைம் ஹை வந்து 26,000 பாயிண்ட் தான். பட் ஆனாலும் இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து ரிகவர் ஆனாலுமே இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நிறைய வந்து 50% மேல கிராஷ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுல டாப் 5 ஸ்டாக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா இருக்கிறது ஸ்டெர்லிங் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி. இந்த கம்பெனி 61% இப்போ வரைக்கும் கிராஷ்ல வந்து இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து கீ ஃபேக்டரா சொல்றாங்க. இங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து ஐயா இருக்கு, ஆப்பரேட் கவர்னன்ஸ் கொஞ்சம் வீக்கா வந்து இருக்கு, அண்ட் தென் ஆர்பிட்ரேஷன் லாஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த கம்பெனி இன்னும் லாஸ்ல தான் வந்திருக்கு மார்க்கெட் ரிகவர் ஆனாலும். அடுத்ததா தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனி பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ வந்து பார்த்தலாம். அப்புறமா இந்த ஏன் கிராஷ் நடந்தது அண்ட் தென் இது எப்போ வந்து சர்வைவல் ஆகி கம்பேக் வந்து ஆகும், அதுக்கான பாசிட்டிவ் ரீசன்ஸ்லாம் என்ன அமையணும் அப்படின்றதெல்லாம் டீடைலா வந்து பார்க்கலாம். சோ இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா 1200 இருந்து இப்போ 500 சில்லறையில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 53% இந்த ஷேர் வந்து கிராஷ் ஆயிருக்கு. இதுக்கும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. இங்க பிஎஸ்என்எலோட அந்த ப்ராஜெக்ட் டிலே எல்லாம் வந்து ஆகுது, அது ஒரு ரீசனா இருக்கு. அண்ட் தென் குவார்டர்லி லாசஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ரீசன்ஸ் வந்து அமையுது. ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாம் தேஜஸ் நெட்வொர்க்கும் வந்து விழுந்திருக்கு. அடுத்ததா HFCL கம்பெனி வந்து இருக்கு. இது ஒரு 52% வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியுமே நிறைய லாசஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இந்த குவார்டர்லி லாசஸ் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் தென் அவங்க கான்ட்ராக்ட் அண்ட் தென் ஆர்டர் டிலே எல்லாம் வந்து ஆச்சு. ஸோ இது வந்து இந்த கம்பெனி விழுறதுக்கான ரீசனா இருக்கு. அடுத்தது பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. இந்த கம்பெனியும் ஒரு 50% மேல விழுந்திருக்கு. இந்த கம்பெனி பத்தி நம்ம மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ண தேவை அப்படின்னா அதை நம்ம அவ்வளோ ட்ராக் பண்றது இல்லை. அடுத்தது 5ஆவதா இருக்க கம்பெனி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியும் ஒரு 50% கிட்ட வந்து கிராஷில் தான் வந்து ஆயிருந்தது. இதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அக்கௌண்ட் டிஸ்பரன்சி ஸ்டார்ட் ஆனது இந்த கம்பெனி வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இவ்வளவு மார்க்கெட் வந்து ரிவைவல் ஆனாலுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் ஆனாலுமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னும் கிராஷில் தான் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம தேஜஸ் நெட்வொர்க்கும் அண்ட் தென் இங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மெயினா இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இங்க தேஜஸ் நெட்வொர்க் பண்ணலாமா வேணாமான்றது அந்த ஃபுல் வீடியோல வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். கரூர் வைசியா பேங்க் வந்து நிறைய ஐடி நோட்டீசஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றது நியூஸ்ல வந்து பார்க்க முடியுது. இங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய நோட்டீசஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் போல. ஸோ இது வந்து இந்த ஆனுவல் இயர் அந்த 2020 இருந்து ஒரு 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்றாங்க. இந்த 3 வருஷத்துக்கு நிறைய இங்க ஐடி நோட்டீசஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இந்த கம்பெனி சைட்ல எல்லாமே வந்து தெளிவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ஸ் வந்து போடுற பிளான்ல வந்து இருக்காங்க போல. சோ கரூர் வைஸ்யா பேங்க் சைட்ல இருந்து இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் வந்து நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நியூஸா வந்து இருக்கு. சோ இது வந்து அவங்களோட ஆபரேஷன்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்டும் இல்ல, அதாவது அந்த கம்பெனில இருக்க அந்த ஆபரேஷன்ஸ்ல டெய்லி ஆபரேஷன்ஸ்ல எந்த ஒரு அஃபெக்டும் இல்ல. இது வந்து அந்த கம்பெனியோட அந்த மேனேஜ்மெண்ட் அந்த அக்கௌண்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா வந்து இருக்கு. சோ அந்த இன்கம் டாக்ஸ் நோட்டீசஸ் எல்லாம் எப்படி வந்து சால்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கம்பெனி இப்பவும் ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் வந்து முஹராத் மகோத்சவ் சேல் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணாங்க. அதாவது ஓலா ஃபெஸ்டிவல் கேம்பெயினா வந்து இது இருக்கு. அந்த ஓலா கேம்பெயின் உள்ள முஹராத் மகோத்சவ் சேல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயினா வந்து ரன் பண்ணாங்க. சோ இதுல வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணாங்க மக்களுக்கு. இந்த ஒரு சேல்ல என்ன நடக்குது அப்படின்னா 5 நிமிஷத்துல அவங்களோட மொத்த இன்வென்ட்ரியுமே வந்து பாத்தீங்கன்னா வித்து தீர்த்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி 5வது நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா வித்துருச்சு, இன்வென்ட்ரியில இருக்க எல்லா வண்டியுமே வித்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஓலா எலக்ட்ரிக் ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து வித்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த ஃபெஸ்டிவல் டிமாண்ட் எல்லாமே இன்னும் பூர்த்தி பண்ணணும். ஏன் அப்படின்னா இன்னும் வந்து ஃபெஸ்டிவல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அக்டோபர் 1 வரைக்கும் இந்த கேம்பெயின் வந்து ரன் பண்ற பிளான் வந்திருக்காங்க. ஸோ ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து டெலிவரி பண்ணணும். ஸோ பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. டாக்டர் ரெட்டிக்கு கேம் சேஞ்சர் இன்ஜெக்ஷனா வந்து இந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அமையுமா அப்படின்றது கேள்வியா வந்து இருக்கு. ஜென்ரிக் HIV ப்ரொடக்ஷனுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா அப்படின்றது கேள்வியா வந்து இருக்கு. லென்சாபவிர் அப்படின்றது தான் ட்ரக் நேமா வந்து இருக்கு. இதை வந்து எந்த பிராண்டு கீழே வந்து விற்க போறாங்க அப்படின்னா S2Go அப்படின்ற பிராண்டு கீழே வந்து விற்க போறாங்க. 100% வந்து இது HIV அகைன்ஸ்டா வந்து பிரிவென்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 100% எஃபெக்டிவ்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவில் லான்ச் பண்றதுக்கான டைம் லைன் வந்து 2027 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. டோசேஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லி ட்வைஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியன் பிளேயர்ஸ்ல நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுல டாக்டர் ரெட்டியும் ஒரு நிறுவனமா வந்திருக்காங்க. இவங்க தான் பெரிய நிறுவனமா இருக்காங்க மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது. பிரைசிங் இம்பாக்டா 2027 என்னவா இருக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா 3300 ரூபா வந்து கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு. இதுவே நம்ம யூஎஸ் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா அதாவது பிராண்டட் ட்ரக்கா வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணும்போது $28,000 மேல விற்கலாம் அப்படின்ற பிளான்ல வந்து இருக்காங்க. ஓவராலா என்ன அப்படின்னா இங்க எய்ட்ஸ் அண்ட் HIV பிரிவென்ஷனுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த ஒரு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வராங்க டாக்டர் ரெட்டி நிறுவனம். ஸ்டார்ட் அப் சிங்கமோட சீசன் 2க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு, நிறைய பூஸ்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே என்ன நடந்தது அப்படின்னா ஸ்டார்ட் அப் சிங்கம்ன்றது ஒரு ஸ்டார்ட் அப் ரியாலிட்டி ஷோவா வந்து இருக்கு. ஸோ இந்த ஷோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கலந்துப்பாங்க. அதுல வந்து இங்க ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனரா நான் வந்து இந்த பிளான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டார்ட் அப் பண்றவங்க எல்லாரும் அவங்களோட பிளான்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இதெல்லாம் நாங்கள் நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் எல்லாமே இதை ப்ராப்பரா வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இது வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம் 1ல நடந்த அந்த ஷோவா வந்து இருக்கு. இப்ப ஸ்டார்ட் அப் சிங்கம் 1 வந்து ப்ராப்பரா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல இருந்தே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரட்டிட்டாங்க. 35 ஸ்டார்ட் அப்புக்கு மேல 40 கோடி ரூபாய் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் 1ல இருந்து. அங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் கொடுத்த அமௌண்ட் அது வந்து இருக்கு. 13 கோடி ரூபாய் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மீதி இருக்க அமௌண்ட் எல்லாமே இங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. 1500க்கும் மேல வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த ஸ்டார்ட் அப்காக வந்து போட்டிருக்காங்க. இப்ப சீசன் 2 வந்து எதுக்கு பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இங்க நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்து கலந்துக்க போறாங்க. இதுல டிவிஎஸ் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், ஃப்ரெஷோக்ஸோட கிரீஷ் மாத்ருபூதம் அண்ட் தென் கேரட் லைன், TSM குரூப், இப்போபே இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட இன்வெஸ்டர்ஸ் வந்து கலந்துக்க போறாங்க. சோ இது வந்து தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப்பை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் மார்க்கா இருக்கு. இப்ப இந்த சீசன் 2ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து ஒரு 1500 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும். சோ பார்க்கலாம் இந்த ஸ்டார்ட் அப் ஷோ வந்து எப்படி வந்து அடுத்த லெவலில் ப்ரொமோட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அண்ட் தென் நிறைய ஸ்டார்ட்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டியா பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள கொண்டுட்டு வந்துட்டே இருக்காங்க, அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து ஆல் டைம் ஐ வந்து டச் பண்ணிருக்கு. ரொம்ப நாளாவே இந்த ஷேர் வந்து ஏறிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஆல் டைம் வந்து டச் பண்ணிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அக்டோபர் 14 இந்த கம்பெனியோட ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 1:10 வந்து பண்ண போறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா 10 ஷேரா வந்து மாறிடும். இங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதாவது இப்போ வந்து 9000 ரூபாய் கிட்ட வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து மேபி வந்து அது 10 ஷேரா வந்து மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியோட பிரைசஸ் வந்து டைல்யூட் வந்து ஆகும். அதாவது இந்த 900 ரூபாய் இருக்க பிரைஸ் வந்து 900 இல்ல 1000 அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் வந்து வரலாம். பட் ஆனா நம்ம கிட்ட 10 ஷேர் வந்து இருக்கும். ஸோ அவ்வளவுதானே கான்செப்ட், தவிர இந்த கம்பெனியோட ஷேர்லாம் வந்து எந்த கிராஷும் வந்து ஆகாது. ஸோ இது வந்து அக்டோபர் 14 வந்து நடக்க போகுது. இந்த ரெக்கார்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஸோ இந்த ஸ்பிட்லாம் வந்து நடந்தது அப்படின்னா நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. ஸோ அந்த டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பயே வந்து இந்த ஷேர் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. 6000 ரூபாய் இருக்கும்போது கொஞ்சம் வேல்யூவா தான் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ 9000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கட்டும், பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆகட்டும். ஸோ அப்போ வந்து நம்மளால 1000 ரூபாய் வந்து கொடுத்து வாங்குற மாதிரி முடிகிற அந்த சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ அப்போ அந்த டைம்ல வேல்யூஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. HNB விசாவோட செலக்ஷன் ப்ராசஸே வந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் மாத்திரதான் வந்து பிளான் வந்து போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இங்க HNB விசா வந்து இங்க அப்ளை வந்து யாருன்னா பண்றாங்க அப்படின்னும் போது
அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க ஒரு கம்பெனி வந்து எம்ப்ளாயர் வந்து இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயர் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து போடுவாங்க. அந்த பெட்டிஷன் வந்து எதை நோக்கி போடுவாங்க அப்படின்னா எம்ப்ளாயி, அதாவது பெனிஃபிஷியர், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேலை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். இந்த பெனிஃபிஷியர் சைட்ல இருந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். எம்ப்ளாயர் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அது வந்து ரேண்டமா தான் வந்து பிக் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது லோ சேலரியோட வாங்குற வரவங்களும் சரி, அதாவது லோ டெக்கும் சரி, மிட் டெக்கும் சரி, இல்ல அப்படின்னா ஹை லெவல்ல வந்து சேலரி அந்த ஸ்கில்டு பர்சன் வந்தாலும் சரி, அங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரேண்டமா தான் வந்து பிக் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல யார் வந்து பிக் பண்ணப்பட்டிருக்கோ அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து அந்த H1B விசா ப்ராசஸ் வந்து அந்த கம்பெனி வந்து மேற்கொள்வாங்க. அதாவது இந்த எம்ப்ளாயர் யார் வேலை தராங்களோ அவங்க அந்த அப்ளிகேஷன் எது செலக்ட் ஆயிருக்கோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி அவங்களுக்கான அந்த ஒரு விசா ப்ராசஸ் எல்லாமே ப்ரொசீட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க. பட் இப்போ என்ன எடுத்துட்டு வர பிளான்ல இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து 4 கேட்டகரியா வந்து பிரிச்சுறாங்க. இங்க வந்து ஹை லெவல்ல அந்த பேல இருக்கவங்க, அண்ட் தென் ஹை லெவல் ஸ்கில் உள்ளவங்க ஒரு ஆளாவும், அண்ட் தென் இங்க மிட் லெவல்ல இருக்கவங்க ஒரு ஆளாவும், லோ மிட் லெவல்ல இருக்கவங்க வந்து ஒரு ஆளாவும், அண்ட் தென் இருக்கிறதுல லோயஸ்டா இருக்க ஆளுக்கள் வந்து ஒரு லெவலாவும் பிரிக்க போறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பிரிச்சு அப்ளிகேஷன்ஸ் வந்து போட போறாங்க. அப்படி அவங்க வச்சுட்டு இதுல யார் வந்து ஹை ஸ்கில்டா வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து H1B விசா வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா மேனுவலா வந்து செலக்ட் பண்ண போதா சொல்றாங்க. இது முன்னாடி ரேண்டமா இருந்துச்சு. அதாவது நான் வந்து இப்போ ஐபிஏவா வந்து இருக்கேன், நான் ஹை ஸ்கில்டு பர்சனா வந்து இருக்கேன், என்னோட செலக்ஷன் ப்ராசஸும் போது, அண்ட் தென் இங்க லோ லெவல்ல ஒருத்தவங்க இருக்காங்க, ஜூனியர் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட H1B விசா ப்ராசஸும் போகுது அப்படின்னும் போது எம்ப்ளாயர் டிசைட் பண்ண முடியாது, அது ரேண்டமா வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து இவங்களே மேனுவலா வந்து செலக்ட் பண்ற மாதிரி யார் வந்து இங்க ஹை ஸ்கில்டு பர்சனா இருக்காங்களோ அவங்க வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. லோ ஸ்கில்டா இருக்கவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அதிக டாலர் வந்து கொடுத்து எடுக்கணும். ஸோ இங்க $1,00,000 கொடுத்து இங்க ஹை ஸ்கில்டு பர்சன் எடுத்தாங்க அப்படின்னா இங்க பெரிய பெரிய நிறுவனமான இங்க கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் எடுக்கிறாங்கன்னும் போது அவங்க கிட்ட அந்த அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ஹை ஸ்கில்டு பர்சன் இருக்காங்க, அந்த அளவுக்கான ஒர்க் வந்து இருக்கும். இது எங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் அந்த மிட் லெவல் அண்ட் தென் ஸ்மால் லெவல்ல இருக்க ஐடி கம்பெனிஸ் தான் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க இந்த H1B விசாஸ்ல ஆள் வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா கம்மியான வேஜஸ்ல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க அதிகமான டாலர்ஸ் வந்து அவங்க விசா அப்ளிகேஷன் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஹை ஸ்கில்டு பர்சன்ஸ் எல்லாருமே இங்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதனால இது எல்லாமே வந்து ஓவராலா இம்பாக்ட் ஆகி இங்க இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட் வந்து ப்ரெஷரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இங்க மிட் லெவலான இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே விழ ஆரம்பிச்சிருக்கு ஷேர் மார்க்கெட்ல. அண்ட் தென் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கம்மியா தான் வந்து விழுந்திருக்கு. இங்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸோ பார்த்தோம் அப்படின்னா கம்மியா வந்து விழுந்திருக்கும். இதுவே நம்ம வந்து இந்த விப்ரோ அண்ட் தென் அடுத்த கம்பெனிஸ் நம்ம போகும்போது Go4Gன்ற கம்பெனி போகும்போது, இல்லை அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரி அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா, எம்பேசிஸ் அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் போனோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து அதிகமா வந்து விழுந்திருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட டிபெண்டன்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. பட் ஆனா அந்த கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த Go4G நிறுவனமோ இல்லை அப்படின்னா விப்ரோ, டெக் மஹிந்திரா, HCL அண்ட் தென் இங்க டிசிஎஸ் மாதிரி நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களோட அந்த யூஎஸ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3-5% தான் இந்த H1B விசாஸ்ல வர ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க. அதாவது H1B விசால வந்து வேலை செய்யறவங்க 3-5% தான் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இருக்காங்க. மீதி எல்லாமே லோக்கல் ஹையரிங் அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா அங்க இருக்க மக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து எங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஐடி நிறுவனங்கள் எல்லாமே சொல்றாங்க. ஒருவேளை இருந்தாலுமே கொஞ்சம் இபிஎஸ்ல வந்து மீடியம் டேர்ம்ல வந்து அடி வாங்கும். அதாவது அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர்ல வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்கும். பட் ஆனாலும் அதுவுமே வந்து பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு ரிகவரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஓவரால் ஐடி கம்பெனிஸ் சுற்றி இருக்க விஷயமா வந்து இருக்கு. இன்னமும் அந்த H1B விசா ப்ராசஸ் அந்த ஐடி கம்பெனிஸ் எப்படி வந்து யூஎஸ்ல வந்து சர்வே பண்ண போறாங்க, இந்தியாவோட ஐடி கம்பெனிஸ் அண்ட் அந்த ஐடி கம்பெனிஸோட மார்ஜின்ஸ் வந்து எப்படிலாம் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றதுலாம் ஒட்டு மொத்தமா ஒன்றும் கேள்விக்குறியா தான் வந்து இருக்கு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கு. இவ்வளவு சொன்னாலுமே இது எல்லாமே இப்போ வந்து இம்பாக்டா தெரியாது. கொஞ்சம் வருஷம் போக போக தான் அது வந்து இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 Q1 நம்ம பார்க்கும்போது தான் இதோட இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிய வரும். ஸோ பார்க்கலாம். இன்னும் ஐடி கம்பெனிஸ் வந்து ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ பார்த்து என்னெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஜெப்டோ குயிக் காமர்ஸ் கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கீழே MOU ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்றாங்க. இந்த MOUல வந்து அவங்க சொல்ல வர்றது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு 10,000 ஜாப்ஸ் வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த NCS போர்ட்டல் மூலமா நம்மளால வந்து அப்ளிகேபிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நேஷனல் கரியர் சர்வீஸ் அப்படின்றது NCS போர்ட்டலா வந்திருக்கு. இதுல 10,000 ஜாப் அப்ளிகேஷன்ஸ் வந்து போடுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க ஜெப்டோ நிறுவனம். ஒரு 10,000 ஜாப்ஸ்க்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குற பிளான்ல வந்து இருக்காங்க. ஏற்கனவே இங்க அமேசான் அண்ட் தென் ரேபிடோ அண்ட் தென் நிறைய கம்பெனிஸ்க்குள்ள வந்து டைப் வந்து பண்ணியிருக்காங்க. இங்க கவர்மெண்ட் வந்து சொல்றேன். ஸோ அதே மாதிரி இங்க ஜெப்டோவும் ஒரு 10,000 வேலை வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. சாம்சங் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ஹோம் அப்ளையன்சஸ்ல ஏஐ வச்சு அவங்க இன்டெகிரேட் பண்ணது கொஞ்சம் பிளஸ்ஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு இதுக்குமே வந்து ஒரு ஏஐ வந்து பார்த்தா இன்டெகிரேட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா இங்க ஏஐ ஈகோ சிஸ்டம் வந்து உருவாக்குறதுக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இங்க ஒட்டுமொத்தமா இவங்க கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கும். அதனால எங்களோட ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே ஃபெஸ்டிவல்னால இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் நடந்தது.
ஸோ இது எல்லாமே இந்த 32 இன்ச் டிவிக்கு மேல இருக்க டிவிஸ் எல்லாத்தோட சேல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதுலயும் மெயினா சாம்சங் டிவி சைட்ல இருந்து சொல்றாங்க. இங்க வந்து கேலக்ஸி ஏஐன்றது இங்க டேப்லெட்ஸ், போன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி விஷன் ஏஐன்றது இங்க டிவில வந்து இருக்கிறதா இருக்கு. பீஸ்போக் ஏஐ வந்து அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது ஏதோ ஸ்மார்ட் ஆப்னு சொல்லி சொல்றாங்க. அது மூலமா இன்டெகிரேஷன் வந்து பண்ணுவாங்களாம். ஸோ பண்ணிட்டு இது எல்லாமே சாம்சங்கோட ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே ஏஐ வச்சு இன்டெகிரேட் பண்ணி ஓரளவுக்கான ஈகோ சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாடுல ஒரு புது பிளான்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 1156 கோடி ரூபாய்க்கு புது பிளான்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இது வந்து மல்டி ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து தூத்துக்குடியில உள்ள ஷிப்காட்ல தான் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 60 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியா வந்து இதுல இருந்து எடுக்க போறாங்க. 60 ஏக்கர் ஏரியா ஷிப்காட்ல வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க தூத்துக்குடியில. ஸோ யூஸ் பண்ணிட்டு இங்க ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் தானே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க பிஸ்கெட் அண்ட் தென் இங்க எடிபிள் ஆயில், ஸ்நாக்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் தென் இன்னும் என்னென்னலாம் தயாரிக்க முடியுமோ இதுல இருந்து தயாரிச்சு வெளியே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்த 5 வருஷத்துல 2000 ஜாப்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இது மூலமா கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சரி அண்ட் தென் தமிழ்நாடு மக்களுக்கும் சரி. அதே மாதிரி இங்க ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸும் இங்க வந்து பிளான்ட் போடுறது எல்லாமே வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்டும் சரி அதே மாதிரி ரிலையன்ஸ் ரீட்டைலுமே சரி 2 கம்பெனியுமே ஐபிஓ வந்து வரப்போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 ஐபிஓமே வந்து வரட்டும். அந்த டைம்ல இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலாம் வந்து உள்ள வரட்டும். ஸோ ஐபிஓ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோன்பே சைட்ல இருந்து ஐபிஓக்கான அந்த ஃபைலிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸ்பெக்டட் ஐபிஓ சைஸ் வந்து 16,000 கோடியில இருந்து 12,000 கோடியா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வால்மார்ட்டால பேக்டப் பண்ணப்பட்டது தான் இங்க ஃபோன்பே நிறுவனமா இருக்கு. ஸோ ஃபோன்பே பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஐபிஓ வந்து வரப்போற பிளான் வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கான ஃபைலிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோல்டுல இந்த ஒரு 5 விஷயத்தை வந்து தவிர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து பார்த்தோன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்டா பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 பயாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த கோல்டு வந்து பிரைசஸ் ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இன்னும் ஏற தானே போகுது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்து நீங்களே வந்து வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இங்க ஏறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு, ஏறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ இங்க ஏறதுக்கான மல்டிபிள் ஆஃப் சான்சஸ் வந்து இருக்க தவிர பட் ஆனால் இறங்குறதும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செகண்டா இருக்கிறது ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா சேம் தான். ஸோ இங்க கோல்டு வந்து இத்தனை நாளா ரேலி ஆச்சு. ஸோ இதுக்கப்புறமா அந்த ரேலி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கோல்டுல வந்து வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஏன்னா கோல்டு தானே ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வித்துட்டு கோல்டுல வந்து வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கோல்டு ஒரு போர்ஷன் இருக்கட்டும், ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்டு வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ எல்லா டைவர்சிஃபிகேஷனுமே இருந்தா பெட்டரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பேண்ட் வேகான் பயாஸா இருக்கு. இது வந்து ஃபோமோ மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். எல்லாரும் கோல்டு வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கோல்டு வாங்குறது, இதுக்கப்புறம் வந்து ரேட் ஏறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு நம்ம வாங்குறது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோமோல வந்து போய் கோல்டு வாங்குறது அப்படிலாம் வந்து எதுவும் பண்ண வேணாம். கோல்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட வாங்க. கோல்டு பிரைசஸ் ஏறினாலும் வாங்க, இறங்கினாலும் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ரீசன்சி பயாஸ் அண்ட் லாஸ் அஃபெக்ஷன் பயாஸ் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோன்னா கம்பைன் பண்ணி நம்ம பார்த்தலாம். ஸோ இது ரெண்டும் 4வது அண்ட் தென் 5வது பயாஸா வந்து இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க கோல்டு வந்து இத்தனை நாளா வந்து ரேலி ஆயிட்டு இருந்தது உண்மைதான். ஸோ அது வந்து இன்னும் ரேலி ஆகுமா, அதுக்கான நியூஸ் வந்து இப்போ கரெக்டா தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரேலி ஆகுமா அப்படின்றத நீங்களே ஒரு கேள்வி வந்து கேளுங்க. அதுக்கான ரிசர்ச் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் கோல்டை எவ்வளவு அளவுக்கான அந்த வால்யூம்ல வந்து வச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுங்க. ரொம்ப வந்து விழுந்தது அப்படின்னா ஓவரா வந்து செல் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் ரொம்ப ஏறிக்குது அப்படின்னும் போது அதையும் வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரிகரா வந்து செல் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இந்த 5 பயாஸ்ல இருந்து அவங்க சொல்ல வருது சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க கோல்டு ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெளிவா பண்ணுங்க. அண்ட் தென் கோல்டுலேயே மொத்தமா வந்து வச்சிடாதீங்க. கோல்டு ஏறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குதான், பட் அதனால ஃபுல்லாவே கோல்டுல வந்து வச்சிடாதீங்க. அண்ட் தென் கோல்டு இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வந்து பாருங்க. லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம்ல இங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அதே மாதிரி எல்லாரும் வித்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விற்கவும் ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான நியூஸா வந்திருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து உங்களை பார்ப்போம். பாய்.